வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சிக்கன் மசாலா வச்சு ஒரு சப்பாத்தி எப்படி செய்கிறது பார்க்கலாமா? அதுக்கு எலும்பு இல்லாத சிக்கன் 1/4 கிலோ எடுத்து நல்லா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்குங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் லைட்டாக ஒரு ஓட்டி எடுத்து வச்சுக்கிங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. அது பொரிஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகுத்தூள், சோம்புத்தூள், அதுக்கப்புறமா ஜீரகத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சு அந்த சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. பாதி லெமன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த டைமில் ஃப்ரெஷ் மில்க்கு கொஞ்சம் சேர்க்குறேன், ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேருங்க, இல்லைன்னா தேவையில்லை. அதை மிக்ஸ் பண்ணி நல்லா சுண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவிக்கிங்க. அவ்வளோதான், மசாலா ரெடி. இப்போது நம்ம சப்பாத்தி தேய்ச்சி அதில் மசாலாவை ஸ்டஃப் பண்ண வேண்டியதான். இப்போ தேய்ச்சிட்டு நம்ம அந்த ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட உங்கள்கிட்ட சீஸ் இருந்தது அப்படின்னா சேர்க்கலாம், இல்லைனா இந்த மசாலாவே நல்லாயிருக்கும். இப்போ நான் இன்றைக்கி சீஸ் இருந்ததுனால சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கவர் பண்ணிக்கோங்க. ஒழுங்காக கவர் பண்ணல அப்படின்னா நம்ம தேய்க்கும் போது மசாலாலாம் வெளியில் வந்துடும். அதனால் நல்லா கவர் பண்ணி கோதுமை மாவு போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்குங்க. தேய்க்கும் போது லைட்டாக தேய்ங்க, இல்லைன்னா மசாலா வெளியில் வரும். இது மாதிரி நம்ம எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் கடாயில் தோசைக்கல் சூடாக்க வச்சுருக்கேன். அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுங்க. உங்களுக்கு பட்டரு இல்லைனா கீ சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. அவ்வளோதான், ஒரு அருமையான சிக்கன் மசாலா ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி. இது கிட்ஸு லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக நீங்கள் பேக் பண்ணிடலாம். இது கூட தயிர் மட்டும் வச்சா போதும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரிவன்.